தனுசு ராசிக்காரர், தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரனா பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தனவரவை கொடுக்கிறார், புதிய பணவரவை கொடுக்கிறார், புதிய சிந்தனைகள் மேலோங்குது, எடுத்த முயற்சிகளில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய வரதராஜ பெருமாள மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிகள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு ராசியிலே வேணுமனுடைய சந்திர பகவான் சில தலைவலியான விஷயங்களில் எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை எல்லாம் தாண்டி இறை வழிபாட்டால் நல்ல முடிவெடுத்து மிகப்பெரிய வெற்றி பயணம் மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மகர ராசி என்பர்கள் சென்னை திருநீர்மலையில் அருள்பாலிக்கூடிய நீர்வர்ண பெருமாள மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிகளை, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசி 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரைய செலவு செய்தாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சுப விஷயங்களில் தலையிட்டு திருமண பேச்சுவார்த்தை கைகூடும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கும்பராசி என்பர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய மணக்குல விநாயகர மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசி 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 7.5 சனி ஜென்மசனியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் புதிய வாகன யோகம் பெறுவது, வாகன மாற்றம் செய்வது என்று வாகன யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மீனராசி என்பர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய, திருவக்கரையில் அருள்பாலிக்கூடிய அம்பால மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.